4 காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் சொல்லிட்டு தற்போது ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய சேர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த ஏப்ரல் மாதம் வந்து வெளியாகிடுச்சு. அதை தொடர்ந்து எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12 அன்னைக்கு வந்து நடந்தது. இந்த முதல்ல அனௌன்ஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சிஸ் வந்து இருந்தது. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 727 வேக்கன்சிஸ் சேர்த்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா 4662 வேக்கன்சிஸாக வந்து இருக்குது. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்குமா என்ன குரூப் 4 தேர்வர்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 595 காலி பணியிடங்களோட எண்ணிக்கை கொண்ட குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வேக்கன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. குரூப் 4 தேர்வில் வெவ்வேறு அரசு துறையினர் வந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் 1.5 மாதங்கள் மேல் செல்லும். எனவே அதுவரையான காலகட்டத்தில் வரப்பெறும் காலி பணியிடங்களை சேர்க்க முடியும். எனவே குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும். அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் அதிகம் இருந்தது போல் தோன்றியிருக்கும். தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம் என அறிவிச்சிருக்காரு. இதனால குரூப் 4 மற்றும் குரூப் 2A வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.